ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து வீட்டில் இருந்து தையல் தொழில் பண்ணுறேங்க்கா. ஆனால் எனக்கு வந்து வர வர ஆர்டர் கம்மியாயிட்டே இருக்கு. நான் ஆர்டர் எப்படி வந்து அதிகப்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறீங்க. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து என்னோட ப்ளவுஸ் எல்லாம் இருக்குக்கா, என்னால் தைக்கவே முடியல, எனக்கு வந்து மிஷினில் உட்காந்தாலே எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். இதில் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களால் 2 விஷயமே கரெக்ட் பண்ண முடியும். அது என்னலாம் அப்படிங்கிறதா அந்த வீடியோவில் இருக்க போது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அந்த சேனல்ல வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க இன்னும் மிஷின்ல உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க. அப்போ உங்களுக்குமே ஒரு பிளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து தைக்கிறதுக்கே எனக்கு ஆர்டர் வரல அப்படின்னா, நம்ம கிட்ட அதாவது நம்ம வந்து தப்பா தைக்கிறோம், இல்ல நம்மகிட்ட வந்து ஃபினிஷிங் இல்ல, அதனாலதான் நம்மகிட்ட வந்து தைக்க கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து அதை கரெக்ட் பண்ணணும். இல்லக்கா எனக்கு வந்து பிளவுஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னு தான் சொல்றாங்க, ஆனா பிளவுஸ் வரமாட்டேங்குது அப்படின்னா என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு சிலர் இடத்துல வந்து ஒரு 10 டெய்லர் கிட்ட இருப்பாங்க வீட்டிலேயே தைக்கிறவங்க. அதனால நமக்கு வந்து கம்மியா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு, நம்ம வந்து மத்தவங்க விட கம்மியா வாங்கினாலும் நம்ம கிட்ட அதிகமா ஆர்டர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம வந்து எதனால நமக்கு குறையுது அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம கிட்ட தப்பு இல்லை அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இல்ல நம்ம தைக்கிறதுல ஏதோ தப்பு இருக்கு, அதனாலதான் அவங்களுக்கு பிளவுஸ் வரல அப்படின்னா அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். இன்னொன்னு, நிறைய பேருக்கு வந்து நம்ம தைக்கிறது தெரியாம இருந்தாலும் நமக்கு ஆர்டர் கம்மியா தான் வரும். நீங்க எப்பவுமே ஒரு கஸ்டமருக்கு தச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கஸ்டமர்கிட்ட சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது தைக்கணும் அப்படின்னாங்கன்னா என்ன ரெஃபர் பண்ணுங்கக்கா, நான் தச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம கான்டாக்ட் அதிகமாக அதிகமாக தான் டெய்லி வேலை வந்து டெய்லி இருக்கும். என்னோட கான்டாக்ட்ல கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் 650 கான்டாக்ட் இருக்கு. அதுல வந்து டெய்லி வேலை இருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இத்தனை பேரும் தைக்கிறாங்க அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையில பிளவுஸ் வேண்டி இருக்கும், அவங்க தைப்பாங்க. அதனாலதான் எனக்கு வந்து நிறைய கஸ்டமர் வர்றாங்க. நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு. முக்கியமான விஷயம், நம்ம கிட்ட ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டு நம்மளை விட்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் தாட்ல இருங்க. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நம்ம பேசுற விதம், நம்ம நடந்துக்கிற விதம் அவங்ககிட்ட. இன்னொன்னு, நம்ம கேட்ட உடனே அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்றது. அதாவது ஃபோன் பண்ணாலும் ஒரு தப்பே இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா நம்ம ஃபோன் அட்டன் பண்ணி சரிக்கா கொண்டு வாங்க, நான் சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசுறதுல தான் நம்ம கஸ்டமர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தப்பு வர்றது வந்து இயற்கை தான். எவ்வளோ பெரிய டெய்லராக இருந்தாலும் ஒரு சின்ன தப்பு வந்து வரதான் செய்யும். அது தப்பு கிடையாது. ஆனா அதுக்கு நான் கரெக்டா ரெஸ்பான்ஸ் பண்றது, அதுதான் வந்து கஸ்டமருக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கையை உண்டாக்கும். இன்னொன்னு, அப்புறம் வந்து நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பிளவுஸ் தைக்கிறதுனால மட்டும்தான் நமக்கு வருமானம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஒரு பிளவுஸ் இல்லாதப்போ உங்களுக்கு தெரியும் இந்த டைம் பிஸியா இருக்காது அப்படின்னு. அந்த டைம்ல கத்து கொடுக்குற வேலையுமே பண்ணலாம். நம்ம வீட்ல இருந்து ஒரு 2 பேருக்கு கத்து கொடுக்குறோம் அப்படின்னா மந்த்லி இவ்வளோ ஃபீஸ்ன்னு வாங்கலாம். அதுலயுமே அமௌண்ட் கிடைக்கும். 1 ஹவர் தான் நம்ம கத்து கொடுக்க போறோம். அதுக்கு என்ன சார்ஜோ அதை வந்து வாங்கிக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கிட்ட படிக்க வர்றவங்களே 4 பேர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அப்படி நமக்கு ஆர்டர் வரும். அந்த மாதிரி கூட நம்ம வந்து பிஸி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் வந்து டெய்லரிங் தொழில் வந்து கத்துக்கிட்டேன். நான் கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா நான் எந்த பிளவுஸுமே வந்து நோ சொன்னது கிடையாது. இது வரைக்கும் ஆச்சு. இப்போ வரைக்கும் நான் யாருக்குமே வந்து இல்ல நீங்க கொண்டு வாங்கக்கா, நான் தச்சு தரேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் தவிர, எந்த கஸ்டமர் கால் பண்ணாலும், புது கஸ்டமரா இருந்தாலும் சரி, பழைய கஸ்டமரா இருந்தாலும் சரி, எமர்ஜென்சி காலையில கொடுத்துட்டு எனக்கு ஈவினிங் கேட்கறாங்க, இல்ல மதியம் கொடுத்துட்டு ஈவினிங் கேட்கறாங்க, என்ன மாதிரி சூழலை வந்தாலும் நான் இது வரைக்கும் ஆச்சு. மினிமம் வந்து 99% வந்து நான் தச்சு கொடுக்க தான் ட்ரை பண்ணுவேன். என்ன ரீசன் அப்படின்னா, அவங்க நம்ம மேல இருக்க நம்பிக்கையிலோ இல்ல வந்து ஒரு சில கஸ்டமர் புதுசா வருவாங்க. அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, நிறைய கடையில ஏறி இறங்கியிருப்பாங்க தைக்கிறதுக்கு. அவங்க வந்து ஒருத்தருமே தைக்க முடியாது, லாஸ்ட் டைம்னால தைக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப அவங்க வீட்டு பக்கத்துல யாரோ ஒருத்தங்க நம்மகிட்ட தைப்பாங்க. அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க நம்மள. அவங்க நம்பி நம்மகிட்ட கேட்கும்போது நம்ம தச்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம மேல நம்பிக்கை வரும். அன்னைக்கு ஒரு அவசரத்துக்கு அந்த பொண்ணு தச்சு கொடுத்தா நம்ம அவட்டே கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வரும். அதனாலதான் நான் எப்பவுமே வந்து கஸ்டமர் எப்ப கால் பண்ணாலும் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கணும், எப்ப கேட்டாலும் நம்ம தச்சு கொடுக்குற மாதிரி இருக்கணும் அப்படிங்கறது சொல்றதுக்கு ரீசன். எத்தனையோ டைம் வந்து எனக்கு ஃபீவரா இருந்து கூட நான் வந்து தச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நான் தச்சு கொடுத்துருக்கேன். ஒரு 1 ஹவர் மாத்திரை போட்டு உட்கார்ந்து தச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் படுத்திருக்கேன். என்ன ரீசன் அப்படின்னா இதுதான், அவங்க நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கையை வந்து நம்ம கரெக்டா ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு டெய்லி தைக்கிறதுக்கு பிளவுஸ் வந்துட்டே இருக்கும். உங்களாலதான் தச்சு கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. அதே மாதிரி நீங்க இவ்வளவு ரூபாய்க்கு தைக்கிறீங்க, ஒரு நாளைக்கு நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறத அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணாதீங்க. சில பேருக்கு வந்து கந்திஷ்டினால கூட பிளவுஸ் வராம இருக்கலாம். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இதுல நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. எனக்கு வந்து அதுல நம்பிக்கை இருக்கு. நம்மளோட வீட்டுல வந்து நம்ம ஹஸ்பண்டையோ நம்ம வீட்டுல இருக்கவங்ககிட்ட சொல்றது தப்பு கிடையாது. ஆனா வெளியில இருக்கவங்ககிட்ட போய் நான் இவ்வளவு ரூபாய்க்கு இன்னைக்கு சச்சேன், இவ்வளவு ரூபாய் சம்பாத்தியம் பண்ணேன், வீட்டுல இருந்து நான் இவ்வளவு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி எந்த காரியத்தை கொண்டும் நீங்க வந்து சொல்லக்கூடாது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, எல்லாரும் ஒரே மாதிரி அதை எடுத்துக்க மாட்டாங்க.
அதே மாரி உங்கள வந்து நீங்க பாசிட்டிவாவே வச்சுக்கோங்க. எப்பவுமே வந்து காலையில எந்திரிச்சோமா, மிஷின் வந்து ரொம்ப வந்து கரெக்ட்டா இருக்கணும். நெறைய பேர் என்ன பண்றீங்க அப்டின்னா, மிஷின வந்து தைக்கும்போது மட்டும் தான் பார்க்குறது. மத்த டைம்ல அது எப்படி இருந்தாலும் நம்ம கண்டுக்கிறதே இல்ல. அப்படி இருக்கக்கூடாது. மிஷினையுமே வந்து அடிக்கடி கிளீன் பண்ணணும். எவ்ளோ வேல இருந்தாலும் சரி, மிஷின கிளீன் பண்ணி ஆயில் போட வேண்டிய இடத்துல ஆயில் போட்டு, பவர் மிஷின் வச்சிருக்கீங்க அப்டின்னா, ஆயில் கரெக்ட்டா இருக்கா? ஊத்தணுமா? அதெல்லாம் பார்த்துட்டு, கிளியர் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து மிஷின்ல உட்காருங்க. மிஷினுமே வந்து நம்ம ஒரு தொழில் செய்ற இடம். அதுவுமே வந்து தெய்வத்துக்கு சமம் தான். அதையுமே நம்ம கிளீனா மெயின்டெயின் பண்ணணும். எப்பவுமே நம்ம வீட்டுக்கு வந்து மகாலட்சுமி தங்கணும் அப்டின்னா, நம்ம வீடு எவ்வளோ சுத்தமா இருக்கோ, அதே மாரி நம்ம செய்ற தொழிலுமே சுத்தமா இருக்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, எப்பவுமே வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஒரு கஸ்டமர் வர்றாங்க அப்டின்னா, அவங்க என்ன சொல்றாங்க? எது சொல்றாங்க? எத மாத்த சொல்றாங்க? எத கம்மி பண்ண சொல்றாங்க? எல்லாத்தையுமே நோட் பண்ற பழக்கத்த கொண்டு வாங்க. எனக்கு வர்றதே வாரத்துல 4 ப்ளவுஸ்க்கா, அத போய் என்னத்தக்கா நோட் பண்றது அப்டிங்கிறது இல்லாம, ஒரு ப்ளவுஸா இருந்தாலும் வாரத்துல நீங்க ஒரு ப்ளவுஸ் தான் தைக்கிறீங்க அப்டின்னாலும், அந்த ப்ளவுஸ்க்கு நீங்க எவ்வளோ அமௌண்ட் வாங்குறீங்க? அவங்க என்ன கரெக்ஷன் சொல்லியிருக்காங்க? எந்த டைம் கேட்டிருக்காங்க? எப்ப குடுக்கணும்? அப்படிங்கிறத தெளிவா வந்து எழுதி பழகுங்க. ஏன்னா, நம்ம நெனப்போம் வந்து இப்போ வந்து நம்ம இப்ப தான் ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கெல்லாம் நோட்டு போட்டு எழுதுனேன்னா என்ன என்னென்னக்கா நெனப்பாங்க வீட்ல? நீ தைக்கிற ஒரு ப்ளவுஸ்க்கு இவ்ளோ எழுதிட்டு இருக்க அப்படிங்கிற மாரி யோசிப்பாங்க. அப்படிலாம் விட்டுட்டு, ஒரு தொழில்னு வந்தா ப்ராப்பரா இருக்கணும். அதே மாரி அதுக்கு லைனிங் நீங்க போடுறீங்களா? இல்ல அவங்க போடுறாங்களா? ஒரு டிசைன் கேட்டிருக்காங்களா? ரோப் வைக்கணுமா? எல்லா டீட்டெயிலுமே அதுல எழுதியிருக்கணும். எதுக்கு அப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்ம எத்தன ப்ளவுஸ் தச்சிருக்கோம்? எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்கோங்கிற ஒரு கணக்கு வழக்கு இருக்கும். இத வந்து சின்னதுலயே நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு ப்ளவுஸ் அதிகமா வர்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அப்ப வந்து நமக்கு வந்து நமக்கே தெரியும். இது ஆட்டோமேட்டிக்கா நம்ம கை பழக்கத்துக்கு வந்துரும். இப்ப வந்து ஒருத்தர் 2 பேர் வந்து ஒரு ரூ. 50 குடுக்கணும், இல்ல ரூ. 100 குடுக்கணுங்கிறத நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியும். ஒரு 10 கஸ்டமர் குடுக்குறாங்க அப்டின்னா, அதுல எத்தன பேர் குடுத்துருக்காங்க, குடுக்கல அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நமக்கு தெரியாது. எழுதி வைக்கிற பழக்கம் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் நல்ல பழக்கம். நீங்க என்ன தொழில் பார்த்தாலும் சரி, நம்மளோட வரவு செலவு கரெக்ட்டா இருக்கணும். நமக்கு தெரியணும் நம்மளோட வரவு இவ்வளவு, நம்ம எவ்வளோ செலவு பண்றோம் அப்படிங்கிறதும் தெரியணும். அதே மாரி ஒரு சிலர் வந்து ரொம்ப கோவப்படுறது கஸ்டமர்ட்ட, இல்ல வந்து ரொம்ப தாழ்ந்து போறது அந்த மாரி இருப்பாங்க. 2மாவே இருக்கக்கூடாது. நடுநிலையா இருங்க. ஏன்னா, அவங்க வந்து நம்ம கஸ்டமர். நம்ம அவங்களுக்கு வந்து குடுக்குற மரியாதை குடுக்கணும். அதே மாரி அவங்களுமே நமக்கு குடுக்கணும். அதே மாரி ஒரு கஸ்டமர் வந்து உங்களுக்கு பிடிக்கல, இல்லன்னா உங்களுக்கு வந்து அவங்க கூட செட் ஆக மாட்டேங்குது. இல்லக்கா நான் எப்படி தச்சு குடுத்தாலுமே ஏதோ ஒரு குறை சொல்றாங்க. எனக்கு அது வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கு. மத்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எனக்கு ஓட மாட்டேங்குது. அப்படின்னா அவங்கள அவாய்ட் பண்ண கத்துக்கோங்க. இல்லக்கா நீங்க வேற யார்ட்டயும் தச்சுக்கோங்க. என்ட்ட செட் ஆகலல்ல வேற யார்ட்டயும் தச்சுக்கோங்க அப்படிங்கிற மாரி தன்மையா பேசி அவங்கள வந்து அவாய்ட் பண்ணிருங்க. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒரு 10 பேர் வந்து நம்மள பாசிட்டிவா சொல்லுவாங்க. அக்கா சூப்பரா தச்சிருக்கீங்க, நல்லா தச்சிருக்கீங்க. நெறைய பேர்லாம் என்ட்ட வந்து ஸ்கூல்ல நான் வந்து என் பொண்ண கூப்பிட போம்போது நிக்கும்போதெல்லாம், நல்லா இருக்குக்கா நீங்க தான் தச்சதா? சூப்பரா இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா, ஒரு சிலர் வந்து அந்த இடத்துலயும் மைனஸ் சொல்றவங்களும் இருப்பாங்க. நான் எப்பவுமே வந்து கஸ்டமர்ட்ட சொல்றது என்ன அப்டின்னா, நான் எந்த கஸ்டமர் புதுசா வந்தாலும் சரி, என்னோட பழைய கஸ்டமருக்குமே தெரியும். என்கிட்ட என் ப்ளவுஸ்லயோ, இல்ல என்னோட தையல்லயோ ஏதோ ஒரு தப்பு இருக்கு அப்டின்னா, என்ட்ட நேரடியா வந்து வீட்ல வந்து சொல்லுங்கக்கா. வெளியில இருக்கும்போது என்கிட்ட சொல்றது பழக்கம் வந்து வச்சுக்காதீங்க. ரோட்ல நிக்கும்போதோ, இல்ல வெளியில நான் எங்கேயாவது போம்போதோ, இல்ல நான் வெளியில இருக்கும்போதோ, அந்த மாரி சொல்றது வேண்டாம். வீட்ல வந்து எனக்கு சொல்லுங்க. இல்ல ஃபோன் பண்ணி எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குமா, வந்து தச்சு மாத்தி குடுங்கன்னு சொல்லுங்க. நான் கண்டிப்பா பண்ணி தரேன் அப்படிங்கிற மாரி தான் பேசுவேன். இந்த மாரி வந்து பேச கத்துக்கோங்க. ஏன்னா ஸ்டார்ட்டிங்ல வந்து கஸ்டமர பார்க்கும்போது கொஞ்சம் பயம் இருக்கிறது இயற்கை தான். நீங்க அத வந்து கத்துக்கோங்க. ஒவ்வொருத்தர்ட்டயா பேசும்போது தான் உங்களுக்கே தெரியும். இவ்வளோ விஷயம் இருக்கு அப்படிங்கிறது. ஒரு சிலர் வந்து வீட்லயே நான் நல்லா பேச மாட்டேன்க்கா. யாராவது ஏதாவது சொல்ட்டா நான் அழுதுருவேன். அந்த மாரி இருக்கிறவங்கலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கோங்க. ஒண்ணும் தப்பு ஸ்டார்ட்டிங்ல வந்து நம்ம மேல இருக்க வந்து நம்பிக்கை தான். அதாவது சில பேருக்கு வந்து நம்ம நல்லா தச்சு குடுத்துருவோமா, அந்த அக்கா கரெக்ட்டா இருக்குன்னு சொல்லிருவாங்களா அப்படிங்கிற பயத்தோடயே குடுப்பீங்க. அது வந்து நியாயம் தான். எல்லாருமே அந்த இடத்த ஃபேஸ் பண்ணிட்டு தான் எவ்வளோ பெரிய டெய்லரா இருந்தாலும் வந்திருப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக தான் என்ன ஆகும்னா, நான் கரெக்ட்டா தான் தச்சிருப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துரும். அப்போ உங்களுக்கு அந்த பயமே இருக்காம போயிரும். அதனால கஸ்டமர்ட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமா பேசுங்க. உங்களுக்கு வந்து இதுவரைக்கும் நான் பேசியே பழகல அப்படின்னா கூட ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொருத்தரையா பார்த்து பயந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா, தொழில வந்து மேல கொண்டு வரவும் முடியாது. நெறைய தைக்கவும் முடியாது. அதனால கஸ்டமர்ட்ட நம்ம எப்படி இன்டராக்ட் ஆகுறோமோ, அந்த அளவுக்கு தான் நமக்கு ப்ளவுஸ் வந்து வரும். என் கஸ்டமர் எல்லார்ட்டயுமே வந்து என்னன்னா, இந்த பொண்ணுட்ட குடுத்தா தச்சிருவா எப்ப குடுத்தாலும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இருக்கும். நான் பெருமைக்காக சொல்லல. இது வந்து எல்லா மைண்ட் செட்லயும் இருக்கும். ஏன்னா அந்த பொண்ணு நைட்டு குடுத்தாலும் காலையில எனக்கு வேணும்னா குடுத்துருவா அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும்.
அதுக்கு அடுத்தது என்ன இருக்கும் அப்படின்னா, நான் ஒரு தப்பு ப்ளவுஸில் இருக்குன்னு சொன்னால் நம்ம கரெக்ட் பண்ணி கொடுத்துருவா அப்படிங்கிற எண்ணமும் இருக்கும். அதுக்காக நான் தப்பே பண்ண மாட்டேன், கரெக்டாக தைச்சி கொடுத்துருவேன் அப்படிலாம் கிடையாது. நான் 100 பேருக்கு தைக்கிறேன்னா 90 பேருக்கு கரெக்டாக தைச்சிருவேன். 10 பேருக்கு ஏதோ ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக், அதாவது ஒன்று டைட்டாக இருக்கும், இல்லை லூஸாக இருக்கும், இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், எல்லாமே வந்து வரதான் செய்யும். நான் அதை சரி பண்ணி கொடுக்க தான் கற்றுக்கிடுவேன் தவிர, அந்த தப்பு வந்துட்டுங்கிறதுக்காக நான் டெய்லரே கிடையாது, நான் நல்லாவே தைக்கல, நான்லாம் தைக்கிறதுக்கு லாய்க்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஓஞ்சு போய் உட்கார மாட்டேன். அதில் என்ன தப்பு இருக்கோ அதை சரி பண்ண என்னால் முடியும். அது மட்டும்தான் நான் வந்து கற்றுக்கிட்டது இந்த தொழிலில். இதை மட்டும் கற்றுக்கோங்க. இன்னொன்று, ஃபேமிலியில் ஒரு ப்ராப்ளம் வருது, இல்லை வெளியில் ஒரு ப்ராப்ளம் வருது, அதனால உங்கள் தொழிலை வந்து நீங்கள் பண்ணலை, இல்லைக்கா எனக்கு இது வீட்டு பிரச்சனையே எனக்கு பெருசாக இருக்குது, என்னால் தொழில் பண்ண முடியல, நான் வந்து கஸ்டமர்கிட்ட வந்து ஒவ்வொரு தடவையும் எக்ஸ்கியூஸ் கேட்குற மாதிரி இருக்குது அப்படின்னு உங்கள் தொழிலை விட்டுறாதீங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் நமக்கு பணம் இல்லை அப்படின்னா நமக்கு இன்னும் பிரச்சனை அதிகமாக தான் செய்யுமே தவிர கம்மி ஆகாது. நம்ம இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி ரொம்ப நாள் வாழவும் முடியாது. அதனால் மேக்ஸிமம் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தைக்க முடியும்னு தெரியுமோ அந்தளவுக்கு வாங்கி தைச்சி பழகுங்க. ஏன்னா இப்போ இருக்கிறதுல வந்து வீட்டில இருந்தே ஒரு 500 600 சம்பாதிக்க முடியும் அப்படின்னா தாராளமாக ஒரு 3 மணி நேரம் செலவு பண்ணால் உங்களால் வந்து டெய்லர் தொழில சம்பாதிக்க முடியும். கையில் இருக்க தொழிலை வந்து விட்டுறாதீங்க. ஏன்னா வீட்டில் இருக்க பிரச்சனை வந்து எப்போ வேணாலும் மாறும், எப்போ வேணாலும் முடியும். அதனால அதுக்காக நம்ம தொழிலை வந்து விட்டுறக்கூடாது. அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த ப்ராப்ளத்துலேருந்து ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வந்து என்னடா நம்மளை இப்படி பேசிட்டாங்களே, இல்லை இப்படி சொல்லிட்டாங்களேன்னு வருத்தப்பட்டு நிற்காம கடவுள்கிட்ட விட்டுருங்க. நீங்கள் அந்த தப்பு பண்ணலை அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. கடவுள் பார்த்துக்கிட்டு அப்படின்னு விட்டுட்டீங்க அப்படின்னாலே பாதி ப்ராப்ளம் முடிஞ்சிடும். இதை வந்து நான் வந்து அனுபவத்தில் தான் சொல்கிறேன். இது எந்த விஷயத்தையுமே வந்து நானாக வந்து உருவாக்கி சொல்லலை. இது எல்லாமே வந்து நானுமே வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சில வயசில் வந்து நமக்கு மெச்சூரிட்டி இருக்காது. அதனால நம்ம உடனே ரியாக்ட் பண்ணி அந்த பிரச்சனை பெருசாகி வீட்லேயும் பிரச்சனையாகி நம்ம நிம்மதியும் போய் அவங்க நிம்மதியும் போய் அப்படி இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ரியாக்ட் பண்ணாமே விட்டுட்டோம் அப்படின்னா, நம்ம பண்ணலை அப்படின்னா நம்ம ரியாக்ட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.